வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஆஃப் மெட்ராஸ். இன்றைக்கி தந்தூரி மோமோஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். மோமோஸ் எப்படி செய்கிறதுன்றதை இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு மோமோஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துட்டு அதை வச்சு நம்ம தந்தூரி மோமோஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தந்தூரி மோமோஸ்க்கு மசாலா என்னென்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலை மாவு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்தது சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், சாட் மசாலா 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் வரைக்கும் போடலாம், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. உப்பு தேவையான அளவு, நான் வந்து 1/4 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். தயிர் 3 ஸ்பூன். இது நல்லா புளிச்ச தயிர். உங்களுக்கு ஓரளவுக்கு தான் புளிச்சிருந்துச்சுன்னா எலுமிச்சம்பழம், பாதி எலுமிச்சம்பழம் புளிஞ்சிக்கோங்க. அடுத்தது கொத்தமல்லி இலை 1 ஸ்பூன். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தயிரே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். அவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் இருக்கும் எண்ணெயை சூடு பண்ணி அதை எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா ஹீட் பண்ணி ஊற்றணும். நார்மல் ஆயில் ஊற்றக்கூடாது, ஹீட் பண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பாருங்க, எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. மோமோஸு இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது வந்து ஸ்டீம் பண்ணாத மோமோஸு. நம்ம இப்படியே வந்து மசாலாவில் போட்டு எடுத்தோன்னா, போட்டு தந்தூரி மோமோஸ் செஞ்சோன்னா அது வந்து நல்லாவே உடஞ்சி போயிடும். அதனால் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து தான் நம்ம வந்து தந்தூரி மோமோஸ் செய்ய முடியும். அவ்வளோதான். எண்ணெயிலேருந்து பொரிச்சு எடுத்திங்கனாலே ஃப்ரைடு மோமோஸ் ரெடி ஆகிடும். போட்டுட்டு திருப்பி விட்டுருங்க. சும்மா ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 2 நிமிஷம் வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இப்போது அதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவில் போட்டு இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே கோட் ஆகிற மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாம். தந்தூரி மசாலாவில் நல்லா திருப்பி போட்டு ஃபுல்லாக கோட் பண்ணிவிடுங்க. பேனில் எண்ணெயில் நல்லா தடவி விட்டுட்டு இப்போது அந்த மோமோஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இவ்வளோ தான் தந்தூரி மோமோஸு. ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸ்பைஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது பேனில் தான் பண்ணணும்னு இல்லை, அந்த ஸ்கூவர் ஸ்டிக் இருந்தாலும் அதில் போட்டு அதில் எல்லாத்தையுமே வந்து எல்லா மோமோஸுமே வந்து தனித்தனியாக சொருவி விட்டுட்டு அதை வந்து அடுப்பில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபயரில் காமிச்சு கூட நீங்கள் செய்யலாம். அது இன்னமும் நல்லாயிருக்கும். ஒரு சைடு நல்லா வெந்ததும் மசாலா நல்லா இதுவானதும் திருப்பி போட்டுக்கோங்க.
அந்த மாதிரி ஒரு 2-3 தடவை திருப்பி போட்டு நல்லா செவந்து வரட்டும். பாருங்க, அவ்வளோதான், நம்ம தந்தூரி மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இருந்தால் கொஞ்சம் தூவிக்கோங்க, சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரு. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.